Hello friends, welcome to Sha Samayal. இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சேமியா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அவ்வளோ ரிச்சா இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா 5 நிமிஷத்துல இந்த சேமியா கேசரி செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துறலாம். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் நீங்க அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. சேமியா கேசரி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் நல்லா சூடானோடனே 10 முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரம் கரிஞ்சிரும். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆன உடனே ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருங்க. நான் அதே நெய்யில் 1 கப் அளவு சேமியா சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரம் தீஞ்சிரும். அதே பேனில் நம்ம சேமியா கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 கப் அளவு தண்ணி, 1 கப் அளவு திக்கான பால் சேர்த்துக்காங்க. ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது மொத்த சேமியா, அது வேகிறதுக்கு லேட்டாகும். அதுக்காக நான் 2 கப் அளவு சேர்த்துருக்கேன். 1 கப் பால் 1 கப் தண்ணின்னு. நல்லா பால் கொதித்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், 2 சிட்டிகை கலர் பொடி. சப்போஸ் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா வேக வைக்கணுங்க. அந்த சேமியாவில் இருக்கிற பாலெல்லாம் நல்லா இழுத்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் 3/4 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 கப் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேமியாவில் இருக்கிற தண்ணியிலேருந்து சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி ஒன்றா வந்ததுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக வறுத்து வச்ச முந்திரி பருப்பை மேலே தூவி விட்டுடலாம். ஏன் நம்ம கடைசியாக சர்க்கரை சேர்க்குறோன்னா இறுகிருங்க சீக்கிரம் சேமியா. சர்க்கரை சேர்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களோட அருமையான ருசியான சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க. 5 நிமிஷம் போதுங்க, நம்ம சூப்பராக செஞ்சிடலாம் இதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்துச்சுன்னு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.